ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பரேட் டீமை வச்சு தான் ஒவ்வொரு பில்டிங்குமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சொன்ன டைமுக்குள்ளார சொன்ன பீரியட்ஸில் நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். மெயின் டோர் எல்லாமே வந்து தீக்கூட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி பேமெண்ட் இருக்குது, என்ன மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே பை டே வந்து நீங்கள் அந்த வெப் போர்ட்டலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேர்கேஸ்லேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஹை சீலிங்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே விஆர் மூலமாக கிளைண்ட்டுக்கு நம்ம காமிச்சிட்டோம். கீழே பார்த்தோம்னா கீழே வரைக்குமே உங்களுக்கு லிவிங் வரைக்குமே நல்லா தெரியும். இந்த ஓவரால் பில்டிங் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு உட்பட எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டீல்ஸுமே ஒரு ஐஎஸ்ஐ பிராண்ட் ஸ்டீல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல ஒரு ரேட்டும் எண்டிங்ல ஒரு ரேட்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. மேம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கட்டி தர மாதிரி பெஸ்ட்டாக நம்ம வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரைஸ் வந்து மேம் ஸ்டார்ட் பண்ணுறோம்? சார் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2150 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்க்குற சைட் வந்து எங்கே மேம் லொக்கேட்டாக இருக்குது? இது எவ்வளோ ஏரியாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்? சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கரூரில் போயிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுங்க சார். ஸோ இதோட டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ G+1 3 BHKல 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இதை பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட மேஜர் ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் கொடுத்துருக்கோம். 3 பெட்ரூம்லேயுமே நம்ம டாய்லெட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் ஃபுல் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அண்ட் லைட்டிங் பர்பஸ்க்காக எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய விண்டோஸுமே நம்ம கொடுத்துருக்கோங்க சார். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங்கு அண்ட் ஸ்டேர்கேஸ்லேருந்து மேலே ஏறுறோம் அப்படின்னா ஹை சீலிங் லைட்டுமே நம்ம இதுக்காக கொடுத்துருக்கோம். ஹை சீலிங் லைட்டிங்குமே வந்துடும் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாஸ்துப்படி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இது எப்படி மேம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி தான் இது பண்ணுறோம்? ஆமாங்க சார். நம்ம கிட்டயுமே செப்பரேட் டீம்ஸ் இருக்காங்க. லைக் ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வே அண்ட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ்னு ஃபுல் அண்ட் ஃபுல் செப்பரேட் டீமை வச்சு தான் ஒவ்வொரு பில்டிங்குமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆர்கிடெக்ட் டிசைனோட தான் நம்ம எல்லா பில்டிங்குமே யூனிக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ இந்த சைட்டு உள்ள என்னென்ன பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க சார் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரே வித் ஒயிட் பேஸில் தான் நம்ம இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்டு பால்கனி மாதிரி தாங்க சார் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஒரு பிளான் மாதிரி வைக்கிறீங்க, இல்லை நம்ம ஊஞ்சல் போடணும் அப்படின்னா ஒரு ப்ரைவசிக்காக இந்த பால்கனி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபுல்லாகவே கவர் ஆகி தான் வரும். ஆமாங்க சார். சார் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க பிளேஸ் வந்து பார்க்கிங் பிளேஸுங்க சார். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் எல்லாமே வந்து தீக்கூட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாலுங்க சார். இதான் ஹாலுங்களா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு லைட்டு வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்குங்கிறது. ஸோ அந்த பேசஸில் தான் நம்ம இந்த விண்டோஸ் எல்லாம் 2 விண்டோ பெருசாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டிவி யூனிட்டும் பிளேஸ் பண்ணி. டிவி யூனிட் இங்கே தான் வருதுங்களா? ஆமாங்க சார். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன ஸ்பேஸ்? ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான டைனிங் கிச்சன் கான்செப்ட்ல தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி காமன் டாய்லெட்டுமே நம்ம ப்ரொவைட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு காமன் டாய்லெட் வந்துருது. ஓகே, இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் கிச்சன் மாதிரி. ஓப்பன் கிச்சன் தாங்க சார். ஸோ இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவுமே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம திங்ஸ்லாம் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஓகே, இங்கேயுமே 2 விண்டோஸ் வந்து விண்டோஸ் இருக்கும். கிச்சன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஐ மீன் டைனிங் பிளேஸ்லையுமே நம்மளுக்கு விண்டோஸ் இருக்கும். ஸோ எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக காத்தோட்டம் வர மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது கூடவே ஒரு அட்டாச்டு பெட்ரூமும் டாய்லெட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, அதனால காட்ட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் மேலே என்னங்க மேம் பண்ணியிருக்கோம் நம்ம? ஸோ இப்போ ஸ்டேர்கேஸ்லேருந்து நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா ஹை சீலிங் பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அது ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேர்கேஸ்லேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஹை சீலிங்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. உங்களுக்கு இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே படுறப்போ ஒரு வியூ கிடைக்கும் இல்லையா? ஓகே, மேலே இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்குமே சன்லைட். ஆமாங்க சார். ஆமாம், கீழே உங்களுக்கு டைனிங் ஏரியா வரைக்குமே உங்களுக்கு அதோட வியூ வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா மேலேயுமே நம்ம 2 பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுத்துருக்கோங்க சார். ஸோ இது வந்து இங்கேருந்து பார்த்தா கீழே பார்த்துக்கலாம், அப்படி தானே பார்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி எலிவேஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஓகே. எல்லாமே கவர்டு எலிவேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூமுங்க சார். பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துருக்கு. ஆமாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் பர்பஸ்க்காக இங்கே ஒரு பால்கனியுமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்னு பிரைவேட்டாக ஒரு பால்கனி ஆக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயுமே வித் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் விண்டோஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ டாய்லெட் நல்லா பெரிய டாய்லெட்டாகவே இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க சார். ஆமாம், விண்டோஸுமே உங்களுக்கு 2 சைடுமே வந்துட்டு நல்ல ஸ்பேசியஸ். ஸோ இப்போ நல்லா காற்று வருது. ஆமாம், இதோட ஃபினிஷிங்குமே இன்னும் நல்லா இருக்குங்க சார். ஓகே. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க எவ்வளோ நாள் மேம் எடுத்துட்டீங்க? இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 months ஆகுங்க சார் இன்னும் இது முடிக்கிறதுக்கு. இன்னும் ஒர்க் எல்லாமே இருக்குது. அவுட்டர் பிளாஸ்டிங் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த பிளாஸ்டிங் முடிஞ்சோடனே ஓரளவுக்கு. ஓகே. இப்போ இது என்ன ஸ்பேஸுங்க மேடம்? இதுவுமே பால்கனி ஸ்பேஸ் தாங்க சார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்டு பால்கனி தான். இவ்வளோ பெரிய பால்கனி ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம இந்த பிளான்டேஷன்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஊஞ்சல் வேணா கூட இங்கே கட்டிக்கலாம். ப்ரைவேட்டாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு உள்ள எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்கு மேலே டெரஸ் இருக்காங்க மேடம்? ஓப்பன் டெரஸ் தாங்க சார். இதுக்கு மேலே கீழே பார்த்தோம்னா கீழே வரைக்குமே உங்களுக்கு லிவிங் வரைக்குமே
நல்ல வியூ நல்லா கிடைக்கும். தெரியும். ஆமா மேடம் இப்போ வீட்டில் வந்து ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமா நிறைய பேர் கேட்பாங்க. ஆமா. நம்ம இந்த சைடில் வந்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் மேம் யூஸ் சரி, இந்த பண்ணுறோம்? சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டீல்ஸுமே ஒரு ஐஎஸ்ஐ பிராண்ட் ஸ்டீல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த என்டையர் பில்டிங்குமே ஓவரால் காஸ்டிங் என்ன அப்படிங்கறத பிஃபோராகவே நம்ம எடுத்துருவோம். எஸ்டிமேஷன் ப்ராப்பர் எஸ்டிமேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த எக்ஸிக்யூட்டே பண்ணுவோம். முன்னாடி கஸ்டமருக்கு வந்து சொல்லிடுவீங்க இந்த பட்ஜெட் தான் ஆகும்ன்றது, இவ்வளவுதான் ஆகும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். இந்த மாதிரி பட்ஜெட் ஓவராலா முன்னாடியே சொல்றதுனால ஸ்டார்டிங்ல ஒரு ரேட்டும் எண்டிங்ல ஒரு ரேட்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகே, நம்ம சொன்ன பட்ஜெட்லயே மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாரிட்டியோட பட்ஜெட் அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றப்போ உங்களுக்கு வேற எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்மே நீங்க ஃபேஸ் பண்ணாத மாதிரி. ஓகே, இப்போ இந்த வீடு ஃபுல்லாவே இந்த ரெட் பிரிக்ல தான் யூஸ் பண்ணிருக்கோம், வேற எங்கேயுமே ஃப்ளையர்ஸ்ல எது யூஸ் பண்ணல? இல்லைங்க சார், இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் என்னவோ, மெட்டீரியலோட சாய்ஸஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். மேடம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் வந்து வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பண்றதுக்கும் நம்ம கிட்ட பண்றதுக்கும் நம்மளுடைய அட்வான்டேஜ் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம்? நம்ம கிட்ட இப்போ யூஸ்வலாக வெளில பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் பிளான் எல்லாமே வெளியில வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம சைட்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் 2D பிளான் 3Dல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஓவரால் பில்டிங் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு உட்பட எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு ப்ராப்பர் எஸ்டிமேஷன் ஒரு ப்ராப்பர் டிசைனை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு பில்டிங்குமே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நான் வீடு வந்து கட்ட ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அது வந்து எப்படி வரும்ன்ற அவுட்புட்டுமே நீங்க காமிச்சிருவீங்க? ஆமாங்க சார், இப்போ இந்த ஓடிஎஸ்மே இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம முன்னாடியே விஆர் மூலமா கிளைண்ட்டுக்கு நம்ம காமிச்சிட்டோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம். ஆமா, காமிச்சிட்டு அவங்க ஓகேங்கிற சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸிக்யூட்டுக்கே வந்தோங்க சார். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம கிட்ட வெப் போர்ட்டல் சர்வீஸுமே இருக்கு. வெப் போர்ட்டல்னா அது என்ன சர்வீஸ்? வெப் போர்ட்டல் பொறுத்த வரைக்கும் இப்போ கிளைண்ட் அப்ராட்ல இருக்காங்க, இல்ல இப்போ இந்த கிளைண்ட்டுமே வந்து அப்ராட்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களால கிளைண்டால வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா, டெய்லி விசிட்டிங் வர முடியாது. என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியாது. ஆமா, அது எல்லாமே வந்துட்டு நம்ம வெப் போர்ட்டல் மூலமாவே அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லியுமே அப்டேட் பண்ணிடுவீங்க? டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். அதுல என்ன மாதிரி பேமெண்ட் இருக்கு, என்ன மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே பை டே வந்து நீங்க அந்த வெப் போர்ட்டல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பண்ணி தரோமா, இன்டீரியர் நிறைய பேர் கேட்பாங்க, அதுவும் பண்ணி தரீங்களா? பண்ணிக்கலாம் சார், பண்ணிடலாம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷனல் சார்ஜஸ்ல தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு நம்ம பில்டிங் ஏரியாவோட காஸ்ட் மட்டும் உங்களுக்கு இதுல கவர் ஆகும். ஓகே, இப்போ இது ஆக்சுவலாக கரூர் லொக்கேட் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து வேற ஊர்ல இருந்து கேட்டாலும் இதே பட்ஜெட்ல தான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே சேம் பிரைஸ் தான் சார். 2150ங்கிறது நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ். உங்களுக்கு மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம பில்டப் ஏரியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வீடு கட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம சைடுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம்சி டீமுமே இருக்காங்க. பிஎம்சி டீம்னா அது என்ன பண்ணுவாங்க? சோ அவங்களோட ரோல் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆன் சைட்ஸ்ல என்ன மெட்டீரியல் நம்ம சொல்ற மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா, ஆஸ் பர் அக்ரிமெண்ட் படி தான் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்றதுக்கு வந்து நம்ம சைடுல இருந்து பிஎம்சி டீம் வருவாங்க சார். சோ இன் கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல்லையோ இல்ல ஒர்க் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எது சேஞ்சஸ்னால பண்ணிக்கலாம் சார். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் ஃபினிஷ்ட் ஆகிற வரைக்குமே அந்த டீம் உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ வீடு கட்டும்போது யார் குவாலிட்டியாக பண்ணி தரா, யார் பெஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம்னு சொல்லிருங்க. சார் என்னோட பேர் ராதிகா. நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெட் ஆஃபீஸ் வந்து கரூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. ஒரு சைட் வந்து காமிச்சிருந்தீங்க, இதே மாதிரி எத்தனை சைட் மேம் ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு? சரி, கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டில் நான் வந்து 100+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங்ல மட்டுமே போயிட்டு இருக்கு. ஆன்கோயிங்ல மட்டும் 100+ வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க சார். ஓகேங்க மேடம். இப்போ நிறைய பேர் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க கேட்குற மாதிரி பட்ஜெட்ல நம்ம A to Z எல்லாமே பண்ணி தருவீங்களா? பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். அவங்களோட ரெக்யர்மெண்ட் அண்ட் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனிங் வைஸ் காஸ்டிங் வைஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம பில்டிங் முடிச்சுட்டுருவோம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வந்து மேம் பண்ணுறோம், இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. ஸ்டார்டிங் வந்து 2150ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்மளோட சர்வீஸ் இருக்கு. இப்போ வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க வீடு வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே விஆர்ல வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ அதனால உங்க வீடு வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியோட தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதனால கண்டிப்பா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் வந்து வேற எங்கேயுமே வந்து பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போ புதுசாக வீடு கட்டணும் இல்லை வீடு கட்டுறதுக்காக ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.